முருகான்னு நினச்சி இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போங்க. முருகன் சொல்லுவார், என்னை பார்க்க வந்தியா, நீதாயா என்னை பார்க்க வந்தன் மனசில் நினச்ச அடுத்த நிமிஷம் அப்படி ஒன்று பாஞ்சிக்கிட்டு போகும் வேலு. யாமிருக்க பயமே, யாமிருக்க பயமே. இன்னைக்கு பரிகாரம்ங்கிற பேரில் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். தவறு இல்லை. ஏன்? நம்மளுக்கு வழி தெரியலை, வழி நம்மளுக்கு தெரியல. இந்த பரிகாரம் பண்ணும்போது ஏன் சென்டர் நிறையா பேர் கேட்பாங்க, நாங்கள் போகாத கோயில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எல்லாம் சொல்கிறோம். ஏன் எனக்கு பரிகாரம் பலிக்கலை அப்படின்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு ஒரு வச்சுக்குவோம். கடன் தொல்லை தீரணும், வேல்மாறல் படிங்க அப்படின்னு சொல்கிறேன். வேல்மாறல் படிக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு படிப்பீங்க? எதை நினைப்பீங்க? கடனை நினைப்பீங்க. முருகனை அவர் சார் எங்களுக்கு கடன் தீரணும் சார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பூஜை பண்ணும்போது எதை நினைக்கின்றோமோ அது சாத்தியமாகும். நல்லா கவனிக்கணும். கோயிலுக்கு போகிறோம், எதிர்த்தாப்பில் ஒருத்தன் வரான், ஆகாத ஒருத்தன் வரான், இந்த வந்துட்டான், ஊர் அடித்து உலையில் போடுறவன், இவெல்லாம் சாமி கும்பிட வரான், இவன் சாமி கும்பிட்டு 4 ஆக போதாக்கும், இவெல்லாம் இருந்து நாசமாக போகணும் கேட்டுரும் சாமிக்கு. அப்போ சாமி என்னென்னா மித்த வார்த்தையெல்லாம் விட்டுப்பிடுவார், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிடுவார், போய் இவனுக்கு அதான் வேணும் போல் இருக்கு வச்சுக்கன்றுவார். அப்போது எப்போவுமே எந்த இடத்துல, அதுவும் குறிப்பாக பூஜை நடக்கும்போதும் வழிபாடு நடக்கும்போதும் மனசில் நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணம் வரமாட்டேது சார்னா எதையுமே நினைக்கக்கூடாது, முருகனை மட்டுமே நினைக்கணும். ஏன் நான் பூஜையெல்லாம் எனக்கு பலிக்கலை, பண்ண பரிகாரமெல்லாம் பலிக்கலைன்னா ஒன்றே ஒன்றுனா, பரிகாரங்கிற பேர்லையோ பூஜைங்கிற பேர்லையோ ஏதாவது பண்ணும்போது இறைவனை நினைக்கணும். நான் இறைவனை நினைக்கிறதுக்கு பதிலாக பூஜை பண்ணும்போதெல்லாம் என் கடன் தீரணும், கடன் 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 கடன், திருப்பி என்ன ஆகும்? அதுதான் வரும். ஒரு உண்மையை மீண்டும் உறக்கச் சொல்லுகிறேன், நீங்கள் அதிகமாக எதை சிந்திக்கின்றீர்களோ, அடிக்கடி மனசில் எது ஓடிக்கிட்டே இருக்கோ அது திருப்ப திருப்ப உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும்.